அடுத்த மாதம் திருமணமாகவிருந்த நிலையில் ராணிப்பேட்டை அருகே இளம்பெண் ஒருவர் பேருந்தில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த வெங்கடாபுரத்திலிருந்து 110 பேர் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவிலுக்கு ஆன்மீக பயணம் செல்வதற்காக 3 பேருந்துகளில் நேற்று நள்ளிரவு புறப்பட்ட நிலையில் டீ குடிப்பதற்காக பேருந்து ராணிப்பேட்டை ஆற்காடு அடுத்த 30 வெடி சாலையில் ஓரமாக நிறுத்தப்பட்டது. அப்போது பேருந்தின் மீது மின்சார கம்பி உரசியதில் பேருந்தில் இருந்து இறங்க முயன்ற இளம்பெண் அகல்யா மின்சாரம் தாக்கி துடிதுடித்து பலியானார். அவர் மீது மின்சாரம் பாய்வதை பார்த்த மற்ற பக்தர்கள் பேருந்தில் இருந்து இறங்காமல் உள்ளேயே அமர்ந்துள்ளனர். இந்த விபத்தில் மேலும் 2 மின்சாரம் பாய்ந்துள்ளது. பேருந்தை காவல்துறையினர் பறிமுதல் செய்து மாற்று வாகனத்தில் மற்றவர்களை சொந்த ஊருக்கு திருப்பி அனுப்பி வைத்தனர். உயிரிழந்த அகல்யாவிற்கு அடுத்த மாதம் திருமணம் நடைபெறவிருந்தது. 10ஆம் வகுப்பு முடித்த அவர் வீட்டில் விவசாய பணிகளுக்கு உதவி செய்து வந்த நிலையில் அவரை இழந்து வாடும் குடும்பத்தினர் வாடி வருகின்றனர். 100 பேர் ஒரு பஸ்ஸில் 50 பேரும் 2 வேனில் 20 பேர் மொத்தம் 90 பேர் ஓம் சக்தி மருவத்தூருக்கு கிளம்பணும். இரவு 1:30 மணிக்கு கிளம்பணும். ஒரு 4 மணி வாக்கில் ஆற்காடு டீ சாப்பிட்றதுக்காக ஒரு இடத்துல நிறுத்தணும். அங்கே ஒரு பாப்பா யூரின் போகுதுன்றதாக இறங்கிச்சு. அது ஒரு அகல்யான்ட்டு 20 வயசு. அது இறங்குறப்போ மேலே பஸ்ஸோட மேலே ஒயர் டச் ஆகி அந்த படிக்கட்டில் கரண்ட் பாய்ச்சி ஸ்பாட்லேயே இறந்துச்சுங்க. அப்புறமா உடனே நாங்கள் தூக்கி எடுத்து ஆற்காடு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இப்போ எடுத்து அட்மிட் பண்ணால் அவங்க செக் பண்ணிட்டு டாக்டர்லாம் அங்கேயே இறந்துச்சுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஒரு தை மாதம் கல்யாணம் வச்சுருக்காங்க. அந்த மாதிரி சூழ்நிலை தான் இந்த மாதிரி ஆகிட்டு. எல்லாரையும் காப்பாற்றின தெய்வம் சார். அவன் எல்லாரையும் காப்பாற்றி விட்டுட்டு அவன் மட்டும் போய் சேர்ந்துட்டான் சார். அவன் இறங்கின அடுத்த செகண்ட் ஷாக் வருதுன்னு ஒன்று எல்லாம் அலாட்டாகி யாரும் இறங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அவன் இறங்கினோடனே அவன் கீழே கால் கீழே தண்ணி இருக்குவே என்ன பண்ணாங்க, அதில் விழுந்துட்டாங்க கீழே. அங்கே இருந்தவங்களும் ஓடி வந்து காலில் கட்டி இழுத்தாங்க. செருப்பு போட்டிருந்தா அவங்களுக்கு இந்த பிரச்சனை வந்துடுது. செருப்பு இல்லாதனால கீழே விழுந்ததால ஸ்பாட் அவுட் ஆகிட்டாங்கன்னு சொன்னாங்க. போகிறதுக்கும் மனசு இல்லை. ஏன்னா இங்கேருந்து நாங்கள் அவ்வளோ சந்தோஷமாக போனோம். பொண்ணு இல்லைன்னும் போது எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, என் மடியில் தான் நான் உட்கார வச்சுட்டு போனேன். பேச்சு கொடுத்துட்டு எந்திரிச்சிருவான்ற நம்பிக்கையில் கூப்பிட்டு போனோம். இல்லைன்றது எங்களால் ஜீர்ணிச்சிக்க முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.